ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சீம்பால் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சீம்பால் வந்து மாடு கண்ணுக்குட்டி போட்டு 3வது நாள்லேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே கறக்கிறது தான் சீம்பால். எங்கள் வீட்டில் கண்ணுக்குட்டி போட்டு 3வது நாள் வந்து நாங்கள் சீம்பால் கறந்துருக்கோம். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சீம்பால் புட்டிங் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 லிட்டர் சீம்பால் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த சீம்பால் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். நம்ம கிடைக்கிறப்பெல்லாம் மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து இதுமாதிரி புட்டிங் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து பால்லாம் வடிகட்டியாச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு சுக்கு, 1/2 டீஸ்பூன் மிளகு ரெண்டுத்தையும் சேர்த்து இதை வந்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இது போல் பவுடர் பண்ணதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா அந்த சுக்கு வந்து நார்னராக இருக்கும், அதனால் நம்ம நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். சளிச்சாச்சு, இது இருக்கட்டும். நம்ம இப்போ வந்து பாலில் வந்து 1.5 லிட்டர் பாலுக்கு வந்து 1/2 கிலோ சீனி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா வந்து சீனி வந்து நல்லா கரையிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விடணும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த சுக்கு மிளகும் பவுட்ரு பண்ணி சளிச்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் கலந்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் மிக்ஸ் பண்ணதும் மேலாப்பில் கொஞ்சமாக குங்குமப்பூ தூவிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ வந்து அவ்வளோதான். நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணுறதுக்காக இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இப்போ இந்த சீம்பால் வந்து நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த பாத்திரத்தை வச்சுட்டு இதில் வந்து ஒரு மூடி வச்சுருங்க. இதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தை மூடிடுங்க. இதை வந்து ஹை ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஸ்டாண்டுக்கு மேலே தண்ணி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பாத்திரத்தை வைங்க. நான் வந்து மறந்துட்டேன், அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஸ்டாண்ட் வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கத்தி இல்லைனா ஸ்பூனை வந்து இதில் விட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும், அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே பசங்க வந்து ஒரே சத்தம் உடனே சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதனால் சூடாக இருக்கும்போது நான் எடுக்க போகிறேன். இது மாதிரி கத்தி வச்சு ஓரம்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம அந்த பிளேட்டில் கவுத்துக்கலாம். மாடு கண்ணுக்குட்டி போட்டு 2 வாரத்துக்குள்ளே பால் கறந்தோன்னா ஒரு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது போல் புட்டிங்லாம் செஞ்சு சாப்பிட்டோன்னா அந்த ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த ஸ்வீட்டு அப்புறம் வந்து மிளகு சுக்கோட காரம் இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு வந்து சூப்பராக சீம்பால் புட்டிங் தயாராகிடுச்சு. இதை வந்து நமக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த புட்டிங் செய்கிறதுக்கு. அது மாதிரி உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சுக்கு மிளகுலாம் சேர்க்கும்போது நமக்கு சீக்கிரமாக ஜீரணமாகிடும். ஏன்னா வந்து சீம்பால் வந்து ஃபுல்லாக கொலஸ்ட்ரால் இருக்கும். அதனால் சுக்கு மிளகு சேர்த்து செய்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம வந்து சீனி தான் சேர்க்கணும்னு கிடையாது. வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு இது போல் சேர்த்தும் நம்ம செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சீம்பால் புட்டிங் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சீம்பால் கிடைக்கும்போது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.